பேசுறேங்க. சொல்லுமில்ல. நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, மீனாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்க மறந்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேனே, சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்ல. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணேன்னு நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும்னு நீங்களும் காமிச்சுக்க வேண்டாம். அவங்க கிட்ட உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க. ம் சரி. ம், தேங்க்ஸ் முல்ல. வச்சிடுறேன். யாரா முல்லையா? என்னவா? இன்னைக்கு மீனாவோட பிறந்த நாள். ஆனா நான் மறந்துட்டேன். அதான் முல்லை ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துச்சு. அவன் நேற்று நைட்டே என்கிட்ட என்ன நாளுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா சுத்தமா மறந்து போச்சுனே. டேய் விட்றா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாதுடா. நம்மளே 1008 வேலையாக இருக்கேன். எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? எல்லா மனுஷனும் ஒரு சில சமயத்தில் மறக்கிறது தான்றா. விடு. உனக்கு என்ன மூர்த்தி, ஏன் நீ சொல்லிடுவ? ஆனா ஏன் மறந்தன்னு ஜீவா வீட்டுல போய் அடியில வாங்கணும். டே ஜீவா, ஒவ்வொரு வருஷமும் தனம் பிறந்த நாள், ஏன் எங்கள் கல்யாண நாளை கூட ஞாபகத்தில் வச்சுக்கிறதுலடா நான். ஆனால் உன்றா, உங்களோட எல்லாரோட பிறந்த நாளையும் தனம் கரெக்டாக ஞாபகப்படுத்திடுவாடா. ஆனால் அவளோட பிறந்த நாளை மட்டும் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு என்கிட்ட சொல்லுவா. அண்ணா, மீனா நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு வர பிறந்த நாள். ஒரு கேக் வாங்கலாமாண்ணே? இதை போய் ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? தாராளமாக வாங்குவான். இங்கே வர்றா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாயந்தரம் கேக்கு வெட்டுவோம், சரியா? ம் சரிண்ணே. ஆமா ஆமா, நான் வரட்டா? அப்புறம் கடை யாரு பார்த்துக்குவாங்க? இது என்ன வருஷம் பிறந்த நாளா என்ன? சும்மா இருங்க மாமா. அதானே. இந்தடா இதை வச்சுக்க. இல்லை வேணாண்ணே. வாங்கிக்கடா. இந்தா அந்த பிள்ளைக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடு. குடிடா. டேய் 500 ரூபாடா. தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ணாத. பார்த்து நல்ல பொருள் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடு. ஆமா, அந்த 500 ஓவாவ உங்க அண்ணன் கிட்ட கொடு. அவன் குன்ன குடியில ஒரு 4 ஏக்கர் வாங்கி தருவான். அதை கொண்டு மீனாட்ட கொடு. ஏமாமா, 500 ரூபான்றது உங்களுக்குள்ள ரொம்ப குறைச்சலா போச்சாக்கு. இந்த 500 ரூபாயில 13 கிலோ நல்ல அரிசி வாங்கலாம், 8 கிலோ துவரம் பருப்பு வாங்கலாம். சும்மா புரியாமல் பேசுறீங்க. ஆமா, தோர்பூர் பண்ணிட்டு போய் உன் பொண்டாட்டிட்ட கொடு. 500 ரூபாய்க்கு நல்ல புடவை வாங்கலாம், வாட்ச் வாங்கலாம். ஏன் வேற எம்புட்ட வாங்கலாமே? அப்படி சொல்றா ஜீவாண்டா. இவரெல்லாம் என்னைக்கிட விவரமா பேச போறாரு? சரி ஜீவா, கேக்கு நீ சொல்றியா இல்லை நான் சொல்றேவா? நான் சொல்லிக்கிறேண்ணே. ஏ ஜீவா, உங்க அண்ணி தனத்துக்கிட்ட சொல்லி நல்லா சமைக்க சொல்லணும்டா இன்னைக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டாடுற பிறந்த நாள். சும்மா அசத்துன்னு அசத்தி விட்டுருணும்டா. ம் சரிண்ணா. டே கதிரு, விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஜீவா கொண்டாட்டி மீனாவுக்கு பிறந்த நாளாம்டா. ஓ சூப்பர்ண்ணே. இவே மறந்துட்டான்டா. முள்ளதான் ஃபோன் பண்ணி உனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுருக்கு. ஆமாடா, முல்லை ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. கதிரு, அந்த பிள்ளைய பார்த்தியாடா? பிள்ளைய தான்டா சொல்கிறேன். நான் எப்படி முள்ளி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக மீனாவை வெறுத்துருப்பாங்க. இந்த பிள்ளை அப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் மீனாவும் ஜீவாவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிது பாடுறா. இதெல்லாம் பெரிய விஷயம்ல. கதிர் கொடுத்து வச்சவன் மூர்த்தி. நான் சொன்னமில்ல, முல்ல மாதிரி பொண்டாட்டி வந்தது இவன் அதிர்ஷ்டம். இது வரைக்கும் முல்லைக்கு எதுவும் ஆகலை. இனிமேலும் அந்த மாத்திரையால் எதுவும் ஆகாமல் இருக்கணும். ஆண்டவா. அக்கா, என்னக்கா செய்ய போறோம்? கேசரி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை செய்யலாம். இதுல நெய் கொஞ்சம் தூக்கலா விடணும்லக்கா. அண்ணே. சரி. நீயா போடா. அது என்ன நீ ஏன் அசால்ட்டா கேக்குறிய? இல்லடா, மீனா தான் வந்துட்டாளன்னு பயந்துட்டோம். ஏன் அவங்க வந்தா என்ன? அவங்கள பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. அவங்களுக்கு மட்டும் ஸ்வீட்டா? இது என்ன அநியாயமா இருக்கு?
ஏன் எனக்கு இல்லையா? டேய் இருடா, முடியலப்பா. ஆமா, அவங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணி தரீங்க? இது என்ன புது பழக்கமா இருக்கு? எப்போ எல்லாத்துக்கும் தானே தருவீங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு கிடையாதுதான். ஏன் கிடையாது? டே கண்ணா, இன்னைக்கு மீனாவோட பர்த்டேடா, அதான் ஸ்வீட் செய்றோம். வாவ், பிறந்த நாளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இருங்க, விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? அண்ணி, விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அண்ணி. டேய் இருடா, திரும்படா. ஏதாவது பேசினா முழுசா கேட்க மாட்டியா? விஷ் பண்ண போறேன்னு போற? இவனுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. நல்ல மண்டல நங்கு நங்குன்னு அடிச்சு சொல்லு. அண்ணி, இவங்க வேற. அட, அடிக்காம சொல்லுங்க. டேய், அவங்க பிறந்த நாள அவங்க மறந்துட்டாங்கன்னு கோவமா இருக்காக. ஐயோ, எவங்க பிறந்தனால எவங்க மறந்தாக? அக்கா, நீங்களே சொல்லுங்க அக்கா. டேய், மீனா பிறந்தனால ஜீவா மறந்துட்டான்னு மீனா கோவமா இருக்கா. அத முல்லை கிட்ட சொல்லிருக்கா. முல்லை கடைக்கு ஃபோன் பண்ணி மாமா கிட்ட சொல்லிட்டா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சர்ப்ரைஸா வர போறாங்க. அப்போ நம்ம கொண்டாடலாம். மீனாக்கு அது சர்ப்ரைஸா இருக்கும்ல, அதான் பிளான். இது நல்லா இருக்கே. ஆமா. இதுல என் பங்களிப்பு ஏதாவது இருக்கணுமே. நான் ஸ்வீட் பண்ணவா? ஓடி போயிடு சொல்லிட்டேன். அப்ப வேற ஏதாவது வேலை கொடுங்க. நீ போய் பலூன் கட்டு போ. ஆனா முல்லைக்கு தெரியக்கூடாது. அக்கா, நான் இங்க இருக்கேனே. ஐயோ, பேரு மாறிடுச்சு, விட. மீனாக்கு தெரியக்கூடாது, ஓகேவா? சரிக்கா, அவங்க கோவமா இருக்காக, அதனால அவங்க இப்போதைக்கு வெளியில வரமாட்டாக. டே கண்ணா, என்ன திரும்ப பண்ற? வெளியில பலூன் இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. ஓகே. டேய், அங்கேண்டா உட்கார்ந்திருக்க? போய் வெளியே உட்கார வேண்டியதானே? வெளியே உட்காந்தா சர்ப்ரைஸ் போயிடும் நீ. ஓ, என்ன நீங்க? ஓகே ஓகே. அண்ணி, இந்தாங்க, இதுல நூலை கட்டுங்க. குடு. மக்கு அண்ணி, டேய், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊதுறேன்னு தெரியுமா? என்ன அண்ணி? இந்தா ஊது. அதுக்கு நீ பாட்டுக்கு மக்குன்னு சொல்லுவியா? வாய் ஓவரா இருக்கு, முதல்ல ஊது. சாரி. ஆனா பலூன் இப்படி பிடிச்சு அமுக்குவாங்க. என்ன அண்ணி நீங்க? சரிடா, சாரி. என்னத்த சாரியோ. உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். என்ன? இந்தாங்க, ஊதுங்க. இத ஊதுங்க. இந்தாங்க, வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிங்க. டேய், வேலை இருக்குடா எனக்கு. வேலை செஞ்சு அப்படியே ஊதுங்க. ஏண்டா, உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அப்படியே இங்க தள்ளி விடுற? இந்தடா. அண்ணி, நல்லா பெருசா ஊதுங்க அண்ணி. இன்னும் பெருசாவா? அண்ணி, என்ன பிபியா ஊதுறீங்க? நல்லா ஊதுங்க அண்ணி. எனக்கு ஊத தெரியாதுடா. ஏண்டா, நான் அப்பவே சொன்னல அது போதும்னு. போடா, உயிரை வாங்குற. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கே பக்கன் ஆயி போச்சு. ஜனார்த்தனன் பெரிய இவர் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போறாரா? சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சுதான் பார்க்கட்டுமே. இல்லை, டீ ஆறுதுடா, குடி. முன்னெல்லாம் மீனாவோட பிறந்த நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஞாபகம் இருக்கும். பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம், எப்படிலாம் அசத்தலாம்னு புதுசு புதுசா ஐடியா வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் பாரு, பிறந்த நாளே மறந்து போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு தடவை போய் மீனாவை பார்ப்பேன். காலேஜுக்கு லீவ் விட்டாங்கன்னு வையேன், வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியும். எப்படா வாப்போன்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும்.
அவளை பார்த்தாலே அம்புட்டு சந்தோஷமா இருக்கும்டா. இப்ப கூடவே இருக்கா, ஆனா சந்தோஷமே இல்லையாடா. எப்ப பாரு சண்டை. கல்யாணம் பண்ணாம லவ் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஏலே, வாண்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே? ஆ, சரியா போச்சு போ. நீ எந்த உலகத்துல இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே. உனக்கு டாக்டர் யாராவது தெரியுமா? டாக்டர் எதுக்குடா? எனக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும், இல்லைனா பேசவாது செய்யணும். டாக்டர்கிட்ட போய் என்ன பேச போற? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் பேசணும். அட என்னத்துக்குன்னு சொல்றா? அண்ணே பேசணுண்ணே. என்ன பேசுன்னு சொல்றா? கீழே விழுந்தப்ப போய் டாக்டர் பாத்தியே, அவங்கள ஏதாவது பார்க்கலாமா? அவங்க வேணாம். ஏன்? அவங்களும் டாக்டர் தானே. அவங்க பொம்பளை டாக்டர்ண்ணே, வேணாம். நம்ம சிவராம் டாக்டர் இருக்காரு, ரெகுலரா அம்மாக்கு பாப்பாங்களே, அவர் நல்லா தான் பேசுவாரு. அவர்கிட்ட கேட்குறியா? ஓ ஞாபகமே வரல பாரு. அவர் நம்பர் இருந்தா கொடுண்ணே. அண்ணே கொடுண்ணே. இந்தா ஃபோன் போட்டு கொடுண்ணே. போதா? ம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. யாருப்பா? என்ன விஷயம்? டாக்டர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். டாக்டர், நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூர்த்தி அண்ணனோட தம்பி கதிர் பேசுகிறேன். என்ன தம்பி? சொல்லுங்க. அம்மாக்கு எதுவும் பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சுகர் மாத்திரை சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா டாக்டர்? யார் சாப்பிட்டது? வீட்டில். எத்தனை வேளை சாப்பிட்டாங்க? நிறையவா? இல்லை இல்லை, ஒரு வேளை தான். அப்படின்னா ஒன்றும் ஆகாது. வேணும்னா சாயங்காலம் காஃபில ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதிகமாக போட்டு சாப்பிட சொல்லுங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்கும் பயப்பட வேண்டாம். சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டோம்ல, இந்தா. என்ன பேசுன? நீ என்ன கேட்ட? அவர் என்ன சொன்னாரு? உன் முகத்துல பிரகாசமா லைட் எரியுது. அது சொல்ல மாட்டேன். ஆனா காலையிலேருந்து ஒரே மண்டை குடைச்சல். இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னன்னு சொல்றா? அண்ணே, பிறந்த நாள் ஏன் மறந்தேன்னு மூஞ்சில குத்து விழும். அதை எப்படி சமாளிக்கிறேன்னு யோசி. அதை விட்டுக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு போனேன். போனேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டியான். வாங்க மாமா. இப்பதான் ஆளை காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டீங்களா? ஏன் தானே இது நம்ம விட என்னன்றதே சந்தேகமா இருக்க. அவ்வளோ அளவு பிடிச்சி வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் கண்ணன் தான். அவன் தான் மாமா எல்லா பலூனையும் கஷ்டப்பட்டு கட்டினான். பாருடா. சூப்பர்ரா. தேங்க்ஸ்ண்ணே. டேய் கதிரு, அதனே கையில காட்டு. சூப்பரா இருக்கு. இது யாரோட ஐடியா? அண்ணன் தான். நல்லா இருக்குடா. ஏன் தானே பிறந்தநாள் பொண்ணு மீன் அவங்க ஆளை காணா. அவங்க உள்ள கோவமா இருக்காங்கண்ணே. ஏடா அந்த பிள்ளைக்கு அவங்க பிறந்த நாளை யாருமே கண்டுக்கலன்னா கோவம் வராதா? அதெல்லாம் இப்ப சரி பண்ணிடலாம். டேய் கேக்க ஓபன் பண்ணுங்கடா. என்ன நீ பெரிய அண்ணனை டான்றீங்க? உங்க பெரிய அண்ணன் இங்க நிக்கிறாரு. அவங்க தானே கேக் பக்கத்துல நிக்கிறாங்க. நான் அவங்கள சொன்னேன். கோத்து விடாதடா, பிச்சு புடுவேன். மாமா, மீனா கோமாலாம் இல்ல மாமா, வருத்தமா தான் இருக்கா. அவங்க வெளியில வந்து இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் தான் நாங்க கூப்பிடவும் இல்லை.
ஜீவா ஏடா நின்றுட்டே இருக்க, போய் அந்த பிள்ளைய கூட்டுக்கு வர. ஒரு நிமிஷம் இருங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். இவங்க போனா சண்டை போட்டுட்டு வெளியில வரதுக்கு லேட் ஆயிடும். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போய் கூட்டிட்டு வா. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ம். டேய் கேக் ரெடி பண்ணுங்கடா. ஜீவா, கேக் சூப்பரா இருக்குடா. நல்ல ஃப்ளேவர் நீ. கேக் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் மாமா, நல்ல கடையில தானே வாங்குனீங்க? ஏன்? இல்ல மாமா, நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் கேக் வெட்டுறோம். அப்ப நல்லதா வெட்டணும்ல, அதான் கேக்குறேன். ஏன் இதுக்கு முதல்ல மாறு வெட்டினதே இல்லையா? இல்ல மாமா, யாருக்கு வெட்டிருக்கோம்? ஓ வெட்டினது இல்ல. ஆமால. டேய் கண்ணா, போய் அம்மா கூட்டிட்டு வாடா. சரிண்ணே. என்னதானே முள்ள அந்த பிள்ளைய கூப்பிட போச்சு, இப்ப 2 பேத்தையும் காணா. வர்றாங்க பாரு. இந்த பக்கம் என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? போங்க. இருங்க, பார்க்க தானே போறிய. என்ன சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே மீனா. அண்ணி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. ஏய், என்னது? ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. ஹாப்பி பர்த்டே மீனா. வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மீனா. அண்ணி, ஹாப்பி பர்த்டே. Thank you. மீனா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ் மாமா. பாரா, இப்பதான் முதல் தடவை உங்களை மாமான்னு கூப்பிட்டுருக்கா. வாழ்த்து சொல்லலாமா? வேணாம், சந்தோஷமா இருக்காங்க இந்த நேரத்துல போய். கேக் வெட்டலாம், கேக் வெட்டலாம். சீக்கிரம் வெட்டுங்க. இல்லை. இந்த மீனா, இந்தா வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Meena. Happy birthday to you. என் பர்த்டேன்னு எப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும்? ஜீவா தான் சொன்னா. ஆமா, இவங்க தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல ஸ்வீட் எல்லாம் பண்ண சொல்லி பலூன்லாம் கட்ட சொன்னாங்க. அண்ணன் தான் காலையில பலூன்லாம் வாங்கி கையில கொடுத்துட்டு போச்சு. சாரி ஜீவா, நீ என் பர்த்டேவை மறந்துட்டியோன்னு நான் பயந்துட்டேன். அது எப்படி மீனா உன் பிறந்த நாள அவன் மறப்பான்? இந்த வீட்டுக்கு நீங்க வந்த பிறகு வர பிறந்த நாள் மறக்க மாட்டாகன்னு நான் சொன்னேன்ல. எங்க அம்மா கூட எனக்கு விஷ் பண்ணல. நானா ஃபோன் பண்ணப்போ கூட என்ன கோச்சிக்கிட்டாங்க. நீங்களாம் எனக்கு விஷ் பண்ணி கேக் கட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தானா, என்ன நின்று வேடிக்கை வச்சுட்டு இருக்க? பிறந்த நாளைக்கு ஏதோ ஸ்வீட்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னியா?
போய் எடுத்துட்டு வா. ஆ இந்த வந்துடுறேன். மீனா, இன்னைக்கு உன் பிறந்த நாள். அம்மா தானே வீட்டில் பெரியவங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. என்ன வேணுமா கண்ணா? தேங்க்ஸ் ஜீவா.